என்னுடைய விருப்பத்தை சொல்லட்டுமா? என்னுடைய வியூவர்ஸ் யாருமே நம்முடைய முதல் பெற்றோரை போல ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க கூடாதுங்க. அவருடைய என்ன அன்பு? அகாபே லவ், அன்சேஞ்சிங் லவ், அன்கண்டிஷனல் லவ். அங்கே தான் பிசாசு உங்களை டெம்ப்ட் பண்ணுறான். அவருடைய அன்பை சந்தேகிக்க வைப்பான். ஆனால் அவர் அன்பு மாறவே மாறாது. மாறாத அன்பு, மாசற்ற அன்பு, அகாபே அன்பு. வேற யார் அவருடைய அன்பை சந்தேகித்தாங்க தெரியுமா? 99.999% ஆன் த வில்டர்னஸ். வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் எக்ஸப்ட் கேலப் அண்ட் ஜாஷுவா, எவ்ரி ஒன் டவுட்டட் ஹிஸ் லவ். ஏன்னா பிசாசுடைய தந்திரமே அதாங்க. நீங்கள் அவருடைய அன்பை குறித்து, அதாவது அவருடைய அன்பு மாறாது என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவ்வப்பொழுது குற்ற உணர்வில் நீங்கள் சிக்கிக்கொள்ளுவீர்கள். அவ்வளோதான். உங்கள் விசுவாசமாகிய கப்பல் மூழ்கடிந்துடும், தண்ணீரில் மூழ்கிறோம். இன்றைக்கி மனம் திரும்புங்கள் அருமையானவர்களை. இந்த வசனத்தை சீரியஸாக எடுங்க. எந்த வசனத்தை? தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். இளைய குமாரன் ஏன் பன்றி மேய்க்க போனான் தெரியுமா? மரியாதையா அவனுடைய பணமெல்லாம் செலவழிந்த பிறகு, நண்பர்களெல்லாம் அவனை தனிமைப்படுத்தி விட்ட பிறகு ஏன் பன்றி மேய்க்க போனால்? இதுக்கு தான், அன்பை சந்தேகிக்கிறது. எப்படி எங்கள் அப்பாவால் என்ன நேசிக்க முடியும்? ஒரு காரியத்திலையும் நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படியலை, அவ்வளவு பச்சை துரோகம் பண்ணிட்டேன், இனிமேல் எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற பொய்ய அந்த இளைய குமாரன் நம்பினா பன்றி மேய்க்க போயிட்டான். நீங்கள் பன்றி மேய்க்க போயிடக்கூடாது என்கிறதுக்கு தானங்க அந்த கதையை சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக நரேட் பண்ணுறாரு பாருங்கள். இன்றைக்கி மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே. ஆண்டோடைய அன்பை சந்தேகிக்க வைப்பது பிசாசுடைய தந்திரம். என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் அந்த வலையில், மாய வலையில் விழக்கூடாது. ஒரு தவறு செய்துறீங்க, இச்சையோடு பார்த்துடுறீங்க, ஏதோ ஒரு அக்கிரமம் பண்ணிடுறீங்கங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்லது உங்கள் முதல் பெற்றோர் நினைக்கிற மாதிரி தாவீது நினச்சிருந்தா என்ன செய்திருப்பான்? ஓடி ஒளிஞ்சிருப்பான். எப்பா நான் துரோகம் பண்ணிட்டேன், 10 கட்டளையை மீறிட்டேன், பிறனுடைய மனைவியை இச்சிக்கலை, இச்சித்து எடுத்து கற்பழிச்சிட்டேன், ஓடி ஒளிந்திருப்பான். ஆண்டவர் திரும்ப போய் இழுக்க மாட்டாருங்க. தாவீது நான் ஒன்று நேசிக்கிறப்போ அப்படிலாம் அழைக்க மாட்டார். முதல் பெற்றோருக்கு இதான் பிரச்சனைங்க. எப்படி எங்கள் தேவன் என்ன நேசிக்க முடியும்? நான் தான் சொன்ன கீழ்ப்படியிலேயே அவர் புசிக்கக்கூடாது என்கிற பழத்தை புசிச்சிட்டோமே, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அந்த தவறை செய்யாதீர்கள். அருமையான தேவர்களே, உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் எதற்காக உங்களை தேவன் கரம் பிடித்தாரோ அந்த திட்டத்தை உங்களை கொண்டு தான் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன செய்யணும்? ஃபேமாக இருக்கணும். எப்பா என்னை அழைத்த அழைப்பு மாறாது, என்மேல் வைத்த அன்பு மாறாது, என்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் மாறாது. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அது மாறாதுங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்ற மிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.